யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1 அதிகாரம் 14 உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். நீ பெற்றெடுக்கிறது அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கட்டும். இப்படி சொல்கிறார், நீங்களும் நானும் அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பாத்திரமாய் இருக்கட்டும். நம் பெற்றோரிடத்தில் பிறந்திருக்கிற நாம் ஆயிரங்களுக்கும் சுற்றி இருக்கிறவர்களுக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற பாத்திரமாய் கர்த்தர் நம்மை வைப்பாராக. நாம் பெற்றெடுக்கிறதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற பாத்திரமாய் வைப்பாராக. நாமும் மற்றவர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டும். நாம் பெற்றெடுக்கிற நம் சந்ததிகளும் உலகத்துக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிற பாத்திரமாய் வைப்பாராக. யாருக்கும் பாரமாய், யாருக்கும் கண்ணியாய், யாருக்கும் வேதனையாய், யாருக்கும் இடரலாய் நாம் இராதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. நம் நிமித்தம் யார் மனதும் காயப்படாதபடிக்கு, நம் நிமித்தம் யார் மனதும் வேதனைப்படாதபடிக்கு, நம் நிமித்தம் யார் பேரும் கெடாதபடிக்கு, நம்மால யாரும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, உன்னால யாருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. என்னால் இவங்க டிஸ்டர்ப் ஆனாங்க, இவங்களுக்கு நான் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறேன், இந்த தேவ மனுஷனுக்கு நான் டிஸ்டர்பா இருக்கிறேன், இந்த தேவ மனுஷிக்கு நான் டிஸ்டர்பா இருக்கிறேன், இடையூறா இருக்கிறேன், இராதீர்கள். அவர்களுக்கு கர்த்தர் எந்திர கல்லை கட்டி நடுசமுத்திரத்தின் ஆழத்துல சுட்டரிச்சு போட்டுறாரு. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளையே, யாருக்கும் இடரலா இருக்காது. என் தேவன் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும், ரட்சிப்பின் சந்தோஷம், நான் சொல்லுகிற சந்தோஷம் உலகம் தரும் சந்தோஷம் அல்ல, ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனமகிழ்ச்சியும் வெளிப்படுத்தி காட்டுகிற, ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிற, தேவனுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்தி காட்டுகிற, இவர்தான் தெய்வம், இவரை தவிர ஒரு நல்ல தேவன் இல்லை என்பதை நிரூபித்து காட்டுகிற ஒரு பாத்திரமாய் என் கர்த்தர் உங்களை எண்ணி வைப்பாராக. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் பாத்திரம் நீங்களும் நானும், நம் சந்ததிகளும் தலைமுறைகளும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ளேயும் என் கர்த்தர் எழுதுவாராக. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன். Take this prophetic word. வியாதி நீங்கிற்று, பலவீனம் மாறிற்று. Heal in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.